அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சூரியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பு நண்பர்களே, ஆத்ம மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இது உங்கள் பசு அகாடமி, உங்களின் டிஎன்பிசி தேர்வுகளுக்கான முழுமையான வழிகாட்டி. நான் உங்கள் வழக்கறிஞர் என் பசுபதி, சென்னை. கடந்த பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய யூனிட் இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியில், இதை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த பார்ட் 2ல நம்ம பார்க்க இருக்கிறது அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். Preamble of the Constitution and salient features of the Constitution. சரிங்களா? கடந்த பதிவுகளில் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகுவதற்கு எப்படியெல்லாம் அது கடந்து வந்த பாதை, ஆங்கிலேயர் காலத்திலிருந்து எப்படி அது கடந்து வந்தது, ரெகுலேட்டிங் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், கவுன்சில்ஸ் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கணுங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட் 1 வீடியோவில் அது இருக்கும். இந்தியன் பாலிட்டி பார்ட் 1 வீடியோவில். இன்னைக்கு நம்ம பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் salient features ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சரி, அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பியல்புகள், முகவுரை, இதை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஒரு சில பகுதிகளை நான் சொல்கிறேன், குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க. என்னென்ன? நமது தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய கொடி ஜூலை 22, 1947. அடுத்ததாக தேசிய கீதம் ஜனவரி 24, 1950. தேசிய பாடல் ஜனவரி 24, 1950. தேசிய சின்னம் ஜனவரி 26, 1950. இந்திய உச்ச நீதிமன்றம் ஜனவரி 28, 1950. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25, 1950. இது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இவையெல்லாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அரசியலமைப்பு ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பு, இல்லைங்களா? இந்த முழுமையான கட்டமைப்பு ஒரே சோர்ஸ்ல இருந்து, ஒரே மூலத்திலிருந்து எடுக்கப்பட்டதா? உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் கட்டுறோம். முழுமையான கட்டடம் என்பது அது ஒரு அனைத்து மூலக்கூறுகள், சோர்ஸ், அதில் என்னென்ன சோர்ஸ் இருக்கும்? மணல் இருக்கும், செங்கல் இருக்கும், இல்லைங்களா, கம்பி இருக்கும். இது போல நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலங்கள், கருத்து, அந்த உள்ள இருக்கிற அந்த சோர்ஸ், கருத்துக்கள், அந்த அடிப்படை தன்மைகள் எந்தெந்த நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கோங்க, அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நாடுகள்னு போட்டுக்கோங்க, மூலங்கள், நாடுகள்னு போட்டுக்கோங்க. இங்கே என்னென்ன கருத்துக்களை நம்ம எடுத்திருக்கோம் அதை போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல ஏற்கனவே போன பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்திய அரசு சட்டம் 1935. இது ஒரு நீண்ட அரசு சட்டம், இல்லைங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 3/2 பாகங்கள் அந்த 1935 ஆக்ட் இருக்கு, இல்லைங்களா? அதனோட 3/2 பாகங்களை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்காக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அதில் எவ்வளோ எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை சொல்கிற குறிச்சு வச்சுக்கோங்க. முதல்ல போட்டுக்கங்க, இந்த மூலங்கள், நாடுகள்னு போட்டிருந்தீங்களா, அதில் நம்பர் 1 போட்டுக்கங்க. இந்திய அரசு சட்டம் 1935 போட்டுக்கங்க. இதில் என்னென்ன கருத்துக்கள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறேன், எழுதிக்கங்க. நம்பர் 1, ஆளுநர் அலுவலகம். 2, ஆளுநர் உரை. 3, நிர்வாக செயல்கள். 4, நீதித்துறை. 5, நெருக்கடி கால சட்டமுறைகள். 6, பொதுப்பணி தேர்வாணையம். 7, கூட்டாட்சி தத்துவம். 8, மத்திய பட்டியல். 9, மாநில பட்டியல். சரிங்களா? இது எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சோர்ஸ்
இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்ததாக 2 அமெரிக்கான்னு போட்டிருக்கேன். நாடு அமெரிக்கா. இந்த நாட்டில இருந்து என்னென்ன சோர்சஸ் நம்ம எடுத்துருக்கோம்? 1 முகவுரை பிரியாம்பிள் எங்க இருந்து எடுத்தது? யூஎஸ்ல இருந்து எடுத்தது, அமெரிக்கால இருந்து. ஸோ 1 முகவுரை, 2 அடிப்படை உரிமைகள், 3 நீதி புனராய்வு, 4 நீதித்துறை சுதந்திரம், 5 தலைமை நீதிமன்ற முறை, 6 துணை குடியரசுத் தலைவர் முறை, 7 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், 8 உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம், 9 எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். அது என்னங்க எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம்? எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம் அமெரிக்கா. எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம், அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு உதாரணம் இங்கிலாந்து. இதை ஞாபகத்தை உங்க நினைவில் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், குறிச்சு வச்சுக்கிறேன். அடுத்ததாக 10 துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா. அடுத்ததாக நாடுகளில் இங்கிலாந்து போட்டிருக்கேன். இங்கிலாந்து நாட்டில இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம்? இங்கிலாந்துனாலே உடனடியாக நமக்கு ஞாபகம் வர்றது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற முறை அரசாங்கம். எழுதிக்கோங்க. நம்பர் 1 பாராளுமன்ற முறை அரசாங்கம், 2 குடியரசுத் தலைவர் முறை, 3 இரு அவை பாராளுமன்ற முறை. 2 அவை என்னது? லோக்சபா அல்லது ராஜ்யசபா. சரிங்களா? 4 அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர், அதாவது பிரதமர். 5 ஒற்றை குடியுரிமை, 6 சட்டம் இயற்றும் முறை, 7 சட்டத்தின் ஆட்சி, 8 பாராளுமன்ற சலுகைகள், 9 சட்டமன்ற நடைமுறை, 10 அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, 11 சபாநாயகர் முறை, 12 நீதி பேராணைகள். சரிங்களா? இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்கோம்? இங்கிலாந்து. சரிங்க. அடுத்து போட்டுருங்க, 4 போட்டுருங்க. அயர்லாந்து நாடு. அயர்லாந்து நாட்டில இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம்? 1 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்தது குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, 3 ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள். எழுதிட்டீங்களா? அடுத்த நாடு போட்டிருக்கீங்க, ஆஸ்திரேலியா. இங்க என்னென்னலாம் கருத்துக்கள் நம்ம எடுத்திருக்கோம்? நம்பர் 1 பொதுப்பட்டியல். இப்போ பொதுப்பட்டியல் இங்க வருதுன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். நேரம் இந்த டேபுலர் காலத்துல 1வது பாயிண்ட்ல பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1935 எழுதியிருப்பீங்க பாருங்க. இதெல்லாம் கோரிலேட்டட் பண்ணிக்கணும் நீங்க. இங்க பொதுப்பட்டியல் வருதுன்னா அப்போ மாநில பட்டியல், மத்திய பட்டியல் எங்க இருந்து எடுத்தாங்க, சோர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த எப்பவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று நீங்கள் இன்டர்லைன் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஞாபகத்திறன் அல்லது இந்த மறதின்றது வராதுங்க. ஸோ அந்த இன்டர்லைன் பண்ணுற தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ இதை எழுதிக்கிங்க. ஆஸ்திரேலியா எழுதிட்டீங்களா? நம்பர் 1 பொதுப்பட்டியல், 2 வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம், 3 பாராளுமன்ற கூட்டம், 4 அதாவது பாராளுமன்ற கூட்டம்னா தெரியும் இல்லையா, ஜாயின்ட் செஷன். சரிங்களா? 4 மத்திய மாநில உறவுகள். இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஆஸ்திரேலியா. அடுத்தது எழுதிங்க. 6 ஜெர்மனி. ஜெர்மனியில் என்ன வந்திருக்கு? நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்படுத்துதல். 2 நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், சஸ்பெண்ட் பண்றது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 7 சோவியத் ரஷ்யா. இங்க என்னென்ன எடுக்கிறோம்? 1 அடிப்படை கடமைகள், 2 முகவுரையில் இடம்பெற்ற சமூக பொருளாதார அரசியல் நீதி, 3 நீதியின் மாண்புகள். இது ரஷ்யா. அதுக்கு அடுத்ததாக பிரான்ஸ். 1 குடியரசு, 2 முகவுரையில் சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம். இதெல்லாம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள். அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1, 2 ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை. அடுத்ததாக கனடா நாடு போட்டிருக்கேன். இங்கே என்னென்ன எடுக்கிறோம் கருத்துக்களை? 1 கூட்டாட்சி அரசாங்கம், 2 எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு, 3 வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு, 4 மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல், 5 உச்ச நீதிமன்றத்தில் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம். சரிங்களா? அடுத்ததாக ஜப்பான் நாடு. ஜப்பான் நாட்டில இருந்து என்ன சோர்ஸ் எடுத்திருக்கோம்?
சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. அடுத்ததாக சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து என்ன எடுத்திருக்கோம்? கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். இது சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. மொத்தம் எண்ணி பாருங்க, டேப்லர் காலம்ல மொத்தம் 12 சோர்ஸ் நாடுகள், மூலங்கள் நாடுகள்னு போட்டிருக்கீங்களா, அதில் 12 எண்ணிக்கை வந்திருக்கா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லைன்னா திரும்ப வீடியோவை முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி திரும்ப பார்த்து அதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நம்ம எந்தெந்த கண்ட்ரி, எந்தெந்த நாட்டிலிருந்து நம்ம என்னென்ன கருத்துக்களை எடுத்துக்கிட்டோம், அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு எந்தெந்த நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு சுருக்கமான ஒரு உரை தான். சரிங்களா? இப்போ அடுத்த நகர்வுக்கு நம்ம போகிறோம். இந்திய அரசியல் ஹெட்டிங் போட்டிருக்கீங்க. இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள், salient features of the Indian Constitution. பொதுவாக நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நமது அரசு என்பது ஒரு கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இந்த கூட்டாட்சி அமைப்புன்னு எழுதிக்கங்க. கூட்டாட்சி அமைப்புன்னா என்னதுங்க? மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தான் கூட்டாட்சி. மத்திய அரசும் இருக்கும், மாநில அரசும் இருக்கும். ஆனால் இந்த கூட்டாட்சியிலும் ஒரு ஒற்றையாட்சியாக இருக்குது இந்திய அரசு. அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம். எப்படி இங்கே கூட்டாட்சியில் எப்படி ஒற்றையாட்சியாக இருக்க முடியும் அப்படின்னா, சில விஷயங்களை இதனுடைய கூறுகளை நம்ம பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாநில ஆளுநர் நியமனம், அரசின் தலைவர் யாருங்க? அரசின் தலைவர் எடுத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான், இங்கே கவர்னர். அப்போ இந்த மாநில ஆளுநர் நியமனம் இது ஒன்று. இந்த கூட்டாட்சியில் ஒற்றையாட்சியில் சிறப்புகள்னு போட்டுருக்குங்க ஹெட்டிங். அப்போ இதில் என்ன எழுதலாம்? நம்பர் 1, மாநில ஆளுநர் நியமனம். 2, மத்திய அரசின் உத்தரவுகளுக்கு மாநிலங்கள் கீழ்ப்படிதல். 3, மத்திய அரசின் நிதி கட்டுப்பாடு. 4, புதிய மாநிலம் உருவாக்கம், எல்லைகள் மாற்றம், மாநிலத்தின் பெயர் மாற்றம் ஆகியவைகளை பாராளுமன்றத்தினால் மட்டுமே நிறைவேற்ற முடியும். எழுதிக்கிட்டீங்களா? இது 4. 5, நெருக்கடி நிலைகளின் போது செயல்பாடுகள். இது 5. 6, அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 7, ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை. 8, பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் முறை. 9, மாநிலங்களவை. 10, பட்டியல்களில் உள்ள துறைகளின் மீது மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இரண்டுமே சட்டம் இயற்றும் போது மத்திய அரசு இயற்றும் சட்டமே செல்லும். இதுதான் இதனுடைய சிறப்புகள். எதோட சிறப்புகள்? இந்திய கூட்டாட்சியில் ஒற்றையாட்சி என்பதின் சிறப்புகள். சரிங்களா? இப்போ இந்த ஒற்றையாட்சி, அந்த கூட்டாட்சியில் கூட்டாட்சின்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த கூட்டாட்சி குறித்த சில கூற்றுகள், இது நிறைய அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கேள்வியில் கேட்குறாங்க. இந்த வாசகத்தோடு கொடுத்துருவாங்க. இதை இந்த கூற்று யார் சொன்னது அப்படின்றது அடிக்கடி நீங்கள் சமீபத்திய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த கூற்றுகள்லாம் நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு, நான் அது ஒரு டாபிக், இப்போ நம்ம கூட்டாட்சின்னு படிக்கணும் இல்லைங்களா, இந்த கூட்டாட்சினா இந்த கூட்டாட்சி குறித்த கூற்றுகள் ஏதாவது சொன்னா நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்போ இந்த கூட்டாட்சி சம்பந்தப்பட்ட கூற்றுகள் யாராவது சொன்னதுன்னு சொல்கிறேன், எழுதிக்கங்க. இந்திய அரசியலமைப்பு வடிவத்தில் கூட்டாட்சி, ஆனால் உண்மை உணர்வில் ஒற்றையாட்சி, அதாவது அரைகுறை கூட்டாட்சி. இப்படி சொன்னவர் யாருங்க? கேசி வியர். சரிங்களா? அடுத்ததாக, இந்திய அரசியலமைப்பு பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி. இதை சொன்னவர் மோரிஸ் ஜோன்ஸ். சரிங்களா? அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி. இப்படி சொன்னவர் கிரைன்வைல் ஆஸ்டின். அடுத்ததாக, இந்திய அரசியலமைப்பு அதிகார குவிப்பு கூட்டாட்சி. இதை சொன்னவர் ஐவர் ஜெனிங்ஸ். ஸோ இதை ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டம் மாதிரி போட்டு இதை ஒரு முறை பார்த்துக்குங்க, ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துருங்க. இவைகளும் சில நேரங்களில் கேள்வியாக வருகின்றன. அதனால தான் இந்த குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இது ஒரு சிறப்பியல்பு.
அது ஒரு ஒரு சைடில் அண்டர்லைன் போட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுருக்கீங்களேன், இந்திய அரசியலமைப்பின் நிகழும் மற்றும் நிகழாத்தன்மை. இது ஒரு சிறப்பியல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெகிழாத்தன்மை அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு மாதிரி, இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு அமெரிக்க அரசியலமைப்பு எடுத்துக்கங்களேன், அதை அவ்வளோ சீக்கிரம் எளிதில் திருத்த முடியாது. இதுதான் நெகிழாத்தன்மை. ஆனால் அதே இங்கிலாந்து நாட்டினுடைய அரசியலமைப்பு நெகிழும் தன்மை. ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி வருதுங்க? நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. இதுதான் இதனுடைய சிறப்பு இயல்பு. என்னன்னா, சில பகுதிகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சில பகுதிகளை எளிதில் திருத்தலாம், சில பகுதிகளை எளிதில் திருத்த முடியாது. இதுதான் இதனுடைய சிறப்பு. சரிங்களா? அடுத்த சிறப்பு இயல்புன்னு பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இட் இஸ் தி லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஒரு பெரிய லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது அதில் உள்ள ஷரத்துக்கள் மொத்தம் 395. 1949 395 ஷரத்துகள், 12 அட்டவணைகள். எப்போ? இந்த நாள்ல. ஆனால் 1949 8 அட்டவணைகள். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஷரத்துகள் 395 ஷரத்துகள் 1949 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 460 ஷரத்துக்களுக்கு மேலே இருக்கு. அதே போல் பார்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 1949 22 பகுதிகளை கொண்டது, இன்றைக்கு 25 பகுதிகளை கொண்டதாக அது இருக்கிறது. அப்போ 1900 சிம்பிளாக நினைவில் வச்சுக்கோங்க, 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது 395 ஷரத்துகள், 8 அட்டவணைகள். திரும்ப சொல்றேன், 395 ஷரத்துகள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 460 ஷரத்துகளுக்கு மேலே இருக்கு. 12 அட்டவணைகளாக அவை மாறி இருக்கின்றன. 25 பகுதிகளாக அவை இன்றைக்கு உள்ளன. சரிங்களா? இது ஒரு நினைவில் வச்சுக்கிறதுக்காக இந்த பாயிண்ட். அடுத்ததா மதச்சார்பற்ற அரசு. அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க, மதச்சார்பற்ற அரசு. இந்த மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு எடுத்தோம்னா செகுலரிசம். இந்த மதச்சார்பற்ற அரசு, மதச்சார்பற்ற எனும் சொல் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. குறிச்சு வச்சுக்கோங்க, 42nd அமெண்ட்மெண்ட். சரிங்களா? அதுக்கடுத்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க, சுதந்திரமான அமைப்புகள். சுதந்திரமான அமைப்புகள்லாம் என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. அடுத்ததாக நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன், இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. அடுத்ததாக தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜின்னு சொல்லுவோம், கேட், சிஏஜி. நிறைய பேர் அதை கண்ட்ரோலர்னு படிக்கிறாங்க. ஆக்சுவலாக இட் இஸ் நாட் அ கண்ட்ரோலர், இட் இஸ் காம்ப்ட்ரோலர், COMPT, காம்ப்ட்ரோலர், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அடுத்தது மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதுறோம் இல்லைங்களா, டிஎன்பிஎஸ்சி, இதெல்லாம் ஒரு சுதந்திரமான அமைப்புங்க. அதுக்கு அடுத்தது மத்திய அரசில் என்னங்க இருக்குது, யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், சுதந்திரமான ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை. ஒன்றுக்கு ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறைங்க. அதில் நீதித்துறை வரும்போது ஒரு 3 அடுக்கு வரும். அதை நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். என்னென்னா, கீழமை நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். இது ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க். நீங்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்காடிகள் இந்த நீதிமன்றத்தில் தங்களுக்கான வழக்குக்கான ஒரு ஆதரவான தீர்ப்பை பெறப்படவில்லை எனில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்ததாக உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்க. உயர்நீதிமன்றத்தில் போனவங்க அடுத்ததாக எங்கே போவாங்க, உச்ச நீதிமன்றம். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று இது ஒரு கோர் சிஸ்டம். சரிங்களா?
இது எல்லாமே எப்படி இருக்குதுங்க, நம்ம இந்திய நாட்டில் சுதந்திர அமைப்புகளாக இருக்கின்றன. அதற்காக தான் அது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? சுதந்திரமாக இருக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அடுத்தது எழுதுங்க ஹெட்டிங், பாராளுமன்ற ஆட்சி முறை. ஸோ பாராளுமன்ற ஆட்சி முறைன்னும் பொழுது நம்மளுடைய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஒருவர் அப்படியே அதை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த பாராளுமன்றம்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மக்களவை, மாநிலங்களவை. மக்களவைனா லோக்சபா, மாநிலங்களவைனா ராஜ்யசபா. சரிங்களா? இப்போ இதில் மாநிலங்களவை, மக்களவை இது ரெண்டு இருக்கு இல்லைங்களா? இதில் மக்களவை உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில், வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில், அதாவது 18 வயது நிரம்பியவர்கள், சரிங்களா, அவங்க வாக்களிக்கிறது மூலமாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். யாருங்க? இந்த மக்களவை, அதாவது லோக்சபா எழுதிக்கீங்க. சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நம்ம எம்எல்ஏஸ் செலக்ட் பண்ணுறோம், எலெக்ட் பண்ணுறோம், நாட் செலெக்ஷன், எலெக்ட் பண்ணுறோம். நம்ம எம்எல்ஏவை எலெக்ட் பண்ணுறோம். அந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் தான் இந்த மாநிலங்களவை உறுப்பினர். சரிங்களா? அடுத்த ஹெட்டிங் போட்டுருங்க, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை. நான் ஏற்கனவே இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறை. அப்போ அதில் என்னென்ன வரும் உங்களுக்கு? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம். இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிங்க, இது போதும், ஒரு 2 லைன் போதும். இந்த ஹெட்டிங்க்கு இந்த 2 லைன் போதும். அதில் இன்னொரு பாயிண்ட், ஒரு முக்கியமான கேள்விகள் நிறைய வந்திருக்கு, அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன், ஒரு ஐஃபன் போடுங்க, உச்ச நீதிமன்றம். இது அடிக்கடி வந்திருக்கு இந்த கேள்வி, அதனால தான் இந்த ஹெட்டிங்கை நான் கொடுக்குறேன், குறிச்சு வச்சு. அடுத்ததாக 3 அடுக்கு அரசாங்க முறை எழுதிங்க ஹெட்டிங், 3 அடுக்கு அரசாங்க முறை. ஏற்கனவே சொல்லி மத்திய அரசு, மாநில அரசுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? மத்திய அரசு ஒன்று, மாநில அரசு ஒன்று, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது கூட்டாட்சி முறைப்படி நிர்வாக அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதற்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 1992ஆம் ஆண்டு 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின்படி 3 அடுக்கு அரசாங்க முறை உருவாக்கப்பட்டது. எழுதிக்கங்க. அடுத்ததா 73வது சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜ், அதாவது கிராம ஊராட்சி, சரிங்களா, மற்றும் 11வது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. எப்போ? 73வது சட்ட திருத்தம். சரிங்களா? அடுத்தது 74வது சட்ட திருத்தத்தின்படி நகராட்சி, நகர்பாலிகா, இது 12th ஷெட்யூல். சரிங்களா? அது 11th ஷெட்யூல், இது 12th ஷெட்யூல். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஸோ அப்போ 3 அடுக்கு அரசாங்க முறை என்பது 1 மத்திய அரசு, 2 மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசு, 3 உள்ளாட்சி அரசு. சரிங்களா? அடுத்த ஹெட்டிங் போட்டுருங்க, குடியுரிமை. குடியுரிமையை பொறுத்தவரை நமது இந்திய அரசாங்கத்தில் என்ன குடியுரிமை இருக்குங்க? ஒற்றை குடியுரிமை. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இரட்டை குடியுரிமை உண்டுங்க. அந்த ப்ராவின்ஸ், அந்த மாகாணத்துக்கு ஒரு குடியுரிமையும் ஸ்டேட்டுக்கு ஒரு குடியுரிமையும் சேர்த்து இரட்டை குடியுரிமைகள்னு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்திய நாட்டில் ஒற்றை குடியுரிமை மட்டும்தான். சரிங்களா? இதில் ஒரு சின்ன ஒரு லைன் மட்டும் எழுதிங்க, இது போதுங்க இந்த குடியுரிமை. இதில் 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் இதற்காக இயற்றப்பட்டது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. சரிங்களா? இதற்கு அடுத்த சிறப்பியல்புகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், இதெல்லாம் அடுத்த சிறப்பியல்புகள். ஆனால் அதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த சிறப்பியல்புகள் போதுங்க. அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க, சட்ட திருத்த முறை. இது ஒரு சிறப்பியல்பு. இந்த சட்ட திருத்த முறை, இந்த சட்ட திருத்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ வந்தது? பகுதி 20
சரத்து 368 அரசியலமைப்பு சட்டத்தினை எவ்வாறு திருத்த இயலும் என சிறப்பாக மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? சட்டத்தை திருத்தக்கூடிய 3 வகைகள். எந்தெந்த வகையில் சட்டத்தை திருத்தலாம்? 1, எழுதிக்கங்க, எளிய பெரும்பான்மை, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி. சரிங்களா? 2, தனி பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை, அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 2, 3, தனி பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் அல்லது அசாதாரண பெரும்பான்மை. எழுதிட்டீங்களா? அப்போ ஒன்று என்ன போட்டீங்க? சிம்பிள் மெஜாரிட்டி, எளிய பெரும்பான்மை. 2வது ஸ்பெஷல் மெஜாரிட்டி, தனி பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை. 3வது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் அப்ரூவல் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் அப்ரூவல் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். சரிங்களா? அதாவது தனி பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல். சரிங்களா? இதை என்னன்னு சொல்லுவோம்? அசாதாரண பெரும்பான்மை. எழுதிக்கிட்டீங்களா? அதாவது 3 வகையில இந்த சட்டத்தை நம்மளால திருத்த முடியும். அதுக்கடுத்தது நெருக்கடி கால அதிகாரங்கள். இது அடுத்த சிறப்பியல்பு. எழுதிக்கங்க, நெருக்கடி கால அதிகாரங்கள். 3 வகை நெருக்கடி நிலைகள் இருக்குதுங்க. என்னென்ன? ஆர்டிகிள் 352 தேசிய நெருக்கடி நிலை, நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகிள் 352 ஆர்டிகிள ஒரு பிராக்கெட்டில் எழுதிக்கங்க. 3 வகை நெருக்கடி நிலைகள். இது நம்ம ஒரு அண்டர்லைன் போட்டு பார்த்துக்கலாம். 1, தேசிய நெருக்கடி நிலை, ஆர்டிகிள் 352. அடுத்தது, இது எப்பப்பெல்லாம் நடக்கும்? போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, இதிலெல்லாம் இந்த தேசிய நெருக்கடிகள் கொண்டு வரப்படலாம். அடுத்ததாக மாநில நெருக்கடி நிலை, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவோம். இது எந்த ஆர்டிகிள் வருது? ஆர்டிகிள் 356. சரிங்களா? அடுத்ததாக நிதி நெருக்கடி நிலை, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்றது ஆர்டிகிள் 360. ஸோ 3 வகையான நெருக்கடி நிலை. அந்த 2வதாக நான் சொன்னேன் இல்லைங்களா, மாநில நெருக்கடி நிலைன்னு, அது எப்போ வரும்? ஃபெயிலியர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி. சரிங்களா? அரசு இயந்திரம் சரிவர இயங்கவில்லை, அரசியலமைப்பு இயந்திரம் சரிவர ஒரு மாநிலத்தில் இயங்கவில்லை என்றால் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே அமல்படுத்தப்படலாம். இதை பற்றி நம்ம பின்னாடி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், அதனால் இன்டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இது சிறப்பியல்புகளில் இது போதுங்க. அடுத்ததாக எழுதிக்கங்க, கல்வி உரிமை. இப்போ ரீசெண்டாக அது ஒரு சிறப்பியல்பு. இந்த கல்வி உரிமைகளை பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி சரத்து 21A என்ன சொல்றாங்க? 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. என்னதுல எந்த வருடம்? 2002. எந்த அமெண்ட்மெண்ட்டு? 86th அமெண்ட்மெண்ட், 86வது சட்ட திருத்தம். எந்த ஆர்டிக்கிளில் பண்ணுறாங்க? ஆர்டிக்கிள் 21A. சரிங்களா? அடுத்து ஒன்று எழுதுங்க, சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. இது அதே ஆர்டிக்கிள் 21A அடிப்படை உரிமையை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்ட சட்டம். சரிங்களா? இந்த ரெண்டுத்தையும் குறித்து வச்சுக்கீங்க. இதெல்லாம் நம்ம இப்போ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகளை நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததாக நம்ம செல்ல இருப்பது முகவுரை, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். எழுதிக்கங்க, முகவுரை. 1946 டிசம்பர் 13 நேருவால் முன்மொழியப்பட்ட நோக்க தீர்மானங்கள் சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் பார்ட் 1 இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். நேரு தான் ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணுறாருங்க, முன்மொழிகிறார், அதை கொண்டு வரார். அந்த நோக்க தீர்மானங்களை கொண்டு வரார். அதில் சில இன்டர்சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் முகவுரையாக இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
அடுத்தது முகவரியுடைய இதில் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த முகவரி என்பது இது ஒரு அடிக்கடி கேட்டிருக்காங்க, இந்த கேள்வி குறிச்சிருக்கீங்க. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு முகவரியை நம்ம அழைக்கிறோம், சரிங்களா? அதனால் அதை ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. முகவரின்னு உங்களுக்கு எந்த நாடு ஞாபகம் வரணும்? உடனே இன்டர்லிங்க் பண்ணி பாருங்கள். முகவரி எந்த நாடு ஞாபகம் வரணும்? அமெரிக்கா, சரிங்களா? இடையிடையே இந்த மாதிரி நம்ம இன்டர்லிங்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய புத்தியினுடைய கூர்மையை அடிக்கடி நம்ம பரிசோதிச்சுக்கணும், சுய பரிசோதனை செஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ அமெரிக்காவிலேருந்து இது நம்ம கொண்டு வரப்பட்ட இந்த கருத்துக்களை நம்ம எடுத்துருக்கோம்னு அர்த்தம். முகவுரையோட வாசகங்கள் என்னென்ன இருக்குது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிருப்பீங்க. தமிழில் இந்திய மக்கள் ஆகிய நாம் அப்படின்னு ஆரம்பித்து வருங்க. அதை நான் முழுமையாக நீங்கள் படிங்க. நம்ம நேரம் என்கின்றதுனால நான் உங்களுக்கு அதில் முக்கிய விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமத்துவமிக்க, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு கொண்ட நாடு என முகவுரை கூறுகின்றது. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை நமது நோக்கங்கள் என முகவுரை கூறுகின்றது, சரிங்களா? இப்ப இந்த முகவுரையில என்ன பண்றாங்க? 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமதர்மம் சோசியலிஸ்ட், மதச்சார்பின்மை செக்யூலர் மற்றும் ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டி ஆகிய வார்த்தைகள் புதிதாக சேர்க்கப்பட்டது, சரிங்களா? ஜனவரி 26, 1950 அன்னைக்கு நிலவரப்படி முகவரியோட வார்த்தைகள் என்னென்ன இருந்தது? இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு 1950, சரிங்களா? 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில இணைக்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன? சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஆக தற்போதைய நிலவரப்படி முகவுரையில் வார்த்தைகளின் வரிசை அமைப்பு என்னென்ன பார்த்தோம்னா, இதை எழுதி வச்சுங்க ஒரு பாக்ஸில் போட்டு. இன்றைக்கு நிலவரப்படி என்னென்ன இருக்கு முகவரியில் உள்ள வார்த்தைகள்? என்ன முக்கிய வார்த்தைகள்? இறையாண்மை, சாவரின், 1 இறையாண்மை, 2 சமதர்மம் சோசியலிஸ்ட், 3 மதச்சார்பின்மை செக்யூலர், 4 மக்களாட்சி டெமோக்ராட்டிக், 5 குடியரசு ரிப்பப்ளிக். இதுதான் இன்றைக்கு நிலவரப்படி உள்ள வார்த்தைகள், சரிங்களா? இந்த முகவுரை குறித்த கோட்ஸ் இல்லைங்களா, கூற்றுகள் யார் சொன்னது? ஒரு பாக்ஸ் போட்டிருக்குங்க. இது நிறைய இருக்குங்க, முக்கியமான சிலவற்றை கொடுக்குறேன், குறிச்சு வச்சுங்க. நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றது, சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்ததாக, அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் ஆன்மா, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகடன் போன்ற மேல் முகவரியை கொண்டே அரசியலமைப்பு மதிப்பீடு செய்யப்படுகின்றது, சொன்னவர் தாக்கூர்தாஸ் பார்கவா. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் கீ போன்றது முகவுரை, இது சொன்னவர் தாக்கூர்தாஸ் பார்கவா. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை, இதை சொன்னவர் சர் வில்லியம் ஐவர் ஜென்னிங்ஸ். அடுத்ததாக, அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை, NA பல்கிவாலா. அடுத்தது, நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை, இதை சொன்னவர் KM முன்ஷி. இந்திய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு கீ நோட் முகவுரை, சொன்னவர் எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்ததாக, நமது அரசியலமைப்பின் முகவுரை ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பை போன்று அமைந்துள்ளது, இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக இந்திய முகவுரை உள்ளது. நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவுரை உள்ளது, இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது, இதை சொன்னவர் M. இதயத்துல்லா. ஸோ இதெல்லாம் கோட்டு. இன்னும் ஜவஹர்லால் நேரு சொன்னதெல்லாம் இருக்குங்க, ஜவஹர்லால் நேரு சொன்னது மற்றதெல்லாம் இருக்குங்க. அது இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் நான் கீ நோட்ஸில் அதை கொடுப்பேன், சரிங்களா? இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் முகவரி அதனுடைய
மிக அதீத அளவில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள்னு நான் இந்தியன் பாலிட்டியில் கடைசியில் கொடுப்பேன். அப்போ நான் அதை முட வைட்டலாக இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததான் இப்போ முகவரி தொடர்பான வழக்குகள். இது நிறைய எக்ஸாம்ஸில், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நிறைய நேரங்களில் இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. எழுதி ஒரு 3 வழக்குகள் மட்டும் முக்கியமான வழக்குகள் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. பெருபாரி வழக்கு 1960, பெருபாரி வழக்கு 1960. இந்த வழக்கில் என்னன்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த வழக்கில் எழுந்தது. அப்போ நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்ன ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என தீர்மானிக்கப்பட்டது. இந்த பிரியாம்பிள் இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இதற்கு அடுத்தது இந்த காலம் கடந்த பிறகு 1973 ஒரு மிக பிரபல வழக்கு, எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கேசவானந்த பாரதி வழக்கு. இது கேரள அரசுக்கு எதிராக கேசவானந்த பாரதி என்றால் தொடுக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு 1973 வந்தது. இந்த வழக்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 368 படி முகவரியை திருத்த முடியுமா, இந்த திருத்துதல் பற்றிய ஒரு கேள்வி இந்த வழக்கில் எழுப்பப்பட்டது. அப்ப இந்த வழக்கில் என்ன தீர்மானிக்கிறாங்கன்னா, உச்ச நீதிமன்றம், முகவரி என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான், அதன் கட்டமைப்பை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான வழக்குங்க, கேசவானந்த பாரதி வழக்கு. மேலும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுமாறு திருத்தம் மேற்கொள்ளும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிட்டு அத்திருத்தம் செல்லாது என அறிவிக்கும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. சரிங்களா? இதற்கு அடுத்ததாக 1995 எல்ஐசி வழக்கு, அது குறிச்சுங்க. இந்த வழக்கில் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம், இந்த வழக்கில் என்ன தீர்மானிக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் என்பது, இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் இருந்த தீர்ப்பையை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரியான தீர்ப்பு. ஆமாம், முகவரி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம்தான் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ முகவரியில் உள்ள சொற்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். எழுதிக்கிங்க வரிசையா. இப்போ நான் சொல்கிற ஒரு 9 சொற்கள் சொல்கிறேன், அதை குறித்து வச்சுக்கோங்க. என்னென்ன சொற்கள்லாம் இருந்தது முகவரியில். 1 இறையாண்மை, 2 சமதர்மம், 3 சமய சார்பின்மை அல்லது மதச்சார்பற்ற தன்மை, 4 மக்களாட்சி, 5 குடியரசு, 6 நீதிமுறை, 7 சுதந்திரத்துவம், 8 சமத்துவம், 9 சகோதரத்துவம். சரிங்களா? ஸோ நான் திரும்ப ஒரு நிமிஷம் ரிப்பீட் பண்ணுறேன், ரீசெக் பண்ணிக்கோங்க. இறையாண்மை சாவரின், சமதர்மம் சோசியலிஸ்ட், மதச்சார்பற்ற தன்மை செக்யூலர், மக்களாட்சி டெமோக்ராட்டிக், குடியரசு ரிப்பப்ளிக், நீதிமுறை ஜஸ்டிஸ், சுதந்திரத்துவம் லிபர்ட்டி, சமத்துவம் ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம் ஃப்ரெட்டர்னிட்டி. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னு பார்த்துங்க, முகவுரையில் உள்ள சொற்கள். சரிங்களா? இப்போ இதுல இறையாண்மை போட்டுருங்களா, இந்த இறையாண்மைன்னு ஒன்று போட்டுருக்கீங்க. நம்பர் 1 இறையாண்மை. இந்த இறையாண்மை குறித்த கோட்ஸ், கூற்றுகள் யார் சொன்னதுன்னு சொல்றாங்க, எழுதிச்சு. இறையாண்மை என்பது ஒட்டுமொத்த மற்றும் தடையில்லாத அரசின் அதிகாரமாகும், மேலும் அதீத கட்டளைத்தன்மை உடையதாகவும் காணப்படுகிறது என கூறியவர் ஜீன் போடின். அடுத்ததாக இறையாண்மை உயர்வான அதிகாரம் என கூறியவர் அரிஸ்டாட்டில். ஓர் மரமானது முளை விடுவதை மாற்றித்தர முடியாததை போன்று இறையாண்மையையும் மாற்றித்தர இயலாது. இது ஒரு மனிதன் தன்னை அழித்துக் கொள்ளாமல் தனது உயிர் அல்லது ஆளுமையை மாற்றித்தர இயலாததை போன்றதாகும். இதை சொன்னவர் லைபர். அடுத்ததா, மக்கள் இறையாண்மை எனப்படுவது பெரும்பான்மை வாக்காளர்களின் அதிகாரமாகும். மேலும் இவ்வகை அதிகாரமானது தோராயமாக உலகளாவிய வாக்குரிமை செயல்படக்கூடிய நாட்டில் வாக்காளர்கள் பல்வேறு நிறுவப்பட்ட வழிமுறைகளின் வாயிலாக வெளிப்படுத்தும் விருப்பமாகும். இதை சொன்னவர் கார்னர். ஸோ இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, கோட்ஸ். சரிங்களா? நேரம் கிடைக்கும்போது இது கொஞ்சம் படிங்க, போதுங்க. நினைவில் வைத்துக்கொள்ள கடினமாக இருந்தாலும் 1, 2, 3 முறை
படிக்கும் பொழுது அவை எளிதாக மாறும். சரிங்களா? இறையாண்மை தொடர்பான வழக்குகள், சாவரின், இறையாண்மைனா சாவரின் ஆங்கிலத்தில் ஒரு பாக்ஸில், இந்த வழக்குகள்லாம் ஒரு பாக்ஸில் மைண்டில் வச்சுங்க. இறையாண்மை தொடர்பான வழக்குகள் போட்டுருக்கேன். நம்பர் 1, ஏகே கோபாலன் வர்சஸ் மதராஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஏகே கோபாலன் வர்சஸ், விஎஸ்ன்னு போடுங்க, வர்சஸ்னா எதிர்ன்னு தமிழ் எழுதிருக்கீங்க. ஏகே கோபாலன் எதிர் மதராஸ் அரசு, ஆண்டு எழுதிருக்கீங்க 1950 பிராக்கெட். அடுத்தது இரண்டாவது வழக்கு, மதன கோபால் வர்சஸ் இந்திய அரசு. மதன கோபால் எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு. சரிங்களா? இது ஆண்டு போட்டுருங்க 1954. மூன்றாவது, சிந்தட்டிக்ஸ் வர்சஸ் உத்தரப்பிரதேச அரசு. சிந்தட்டிக்ஸ் எதிர் உத்தரப்பிரதேச அரசு, வருடம் 1990. அடுத்ததாக, இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாராயணன். இந்திரா காந்தி எதிர் ராஜ்நாராயணன், ஆண்டு 1975. இந்த 4 வழக்குகள் இறையாண்மை தொடர்பான வழக்குகள். சரிங்களா? அடுத்ததாக மக்களாட்சி பண்றாங்க, டெமோக்ராட்டிக். இந்த டெமோக்ராட்டிக்கை பொறுத்தவரை கோட்ஸ் என்னன்றத அது எழுதிக்கிங்க, அதை அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஜனநாயகம் என்னும் கருத்து மக்களாட்சி அரசிற்கு அடித்தளமாக இருக்கிறது. இதை சொன்னவர் ஹெரோடோட்டஸ். அடுத்ததாக, மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். அடுத்ததாக, மக்களாட்சி என்பது ஒரு அரசாங்க முறை ஆகும், அதில் மக்கள் அனைவரும் பங்கு பெறுகின்றனர். இதை சொன்னவர் ஷீலே. அடுத்ததாக, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி ஆகும், சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கன். சரிங்களா? இது மக்களாட்சி, அதாவது டெமோக்ராட்டிக். உங்களுக்கு மக்களாட்சி பொழுது ஞாபகம் வந்துடணும், 2 மக்களாட்சி முறை ஒன்று இருக்கு. ஒன்று நேரடி மக்களாட்சி முறை, 2 மறைமுக மக்களாட்சி முறை ஒன்று இருக்கு. இந்த மறைமுக மக்களாட்சி முறையில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற மக்களாட்சி முறை, அதிபர் முறை மக்களாட்சி முறை, அதாவது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு 2 இருக்கும். அது கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கும்போது நம்ம மெயின்ஸ்லாம் வரும்பொழுது அது கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக அடுத்த ஹெட்டிங் போட்டுக்குங்க, சுதந்திரத்துவம் எழுதிக்கங்க, லிபர்ட்டி. சுதந்திரத்துவம், லிபர்ட்டி. இதில் என்னென்ன கோட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதெல்லாம் கோட்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறாங்க, அதனால் இந்த கோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. சுதந்திரம் பற்றிய கூற்றுகள் எழுதிக்கங்க, லிபர்ட்டி. மனிதர்கள் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பிற்குரிய சூழ்நிலையை நிர்வகிப்பது சுதந்திரமாகும். மனிதர்கள் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பிற்குரிய சூழ்நிலையை நிர்வகிப்பதே சுதந்திரமாகும், ஹெரால்டு லாஸ்கி சொன்னவர். அடுத்ததாக, சுதந்திரம் என்பது தகுதியான மகிழ்ச்சியையும் மற்றும் வேலையையும் அனுபவிப்பதற்கு உண்டான நேர்மறையான சக்தியாகும், சொன்னவர் கெட்டன். அடுத்ததாக, சுதந்திரம் என்பது தனி மனிதர்கள் தங்கள் ஆளுமை தன்மையில் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தங்களை வெளிப்படுத்துவதாகும், சொன்னவர் GDH கோல். சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது, சொன்னவர் மகாத்மா காந்தி. அடுத்ததாக, சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் மேலும் சுதந்திரத்தின் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் சுதந்திரத்திற்கு ஆபத்தான நிலை உருவாக்கப்படலாம், சொன்னவர் ஜேம்ஸ் மேடிசன். அடுத்ததாக, அடிப்படை சுதந்திரத்தை சிறிய அளவிலான தற்காலிக பாதுகாப்பிற்காக யாரேனும் துறந்தால் அவர்கள் சுதந்திரமோ அல்லது பாதுகாப்போ கிடைப்பதற்கு தகுதியற்றவர்களாவார், சொன்னவர் பெஞ்சமின் பிராங்க்லின். சட்டங்கள் இல்லை எனில் அங்கே சுதந்திரம் இல்லை, சொன்னவர் ஜான் லாக். இதெல்லாம் சுதந்திரம் பற்றிய கூற்று. இன் அடிஷன் டு தட், ஒரு கூடுதல் தகவலாக அவங்க சொல்றேன். நம்ம புதுதில்லி மத்திய செயலகம் செக்ரட்டரியேட் இருக்குங்களா, நியூ டெல்லியில், அந்த மத்திய செயலகத்தில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் ஒன்று இருக்கு. அதை சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க,
அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சுதந்திரம் என்பது மனிதர்களை நோக்கி வருவது அல்ல, மாறாக மனிதர்களே சுதந்திரத்தை நோக்கி எழுச்சி கொண்டு செல்ல வேண்டும். மகிழ்வுடன் வாழ்வதற்காக சிரமப்பட்டு பெறுகின்ற சுதந்திரம் ஓர் ஆசீர்வாதம். இந்த வாசகம் தான் புதுதில்லியில் செக்ரட்டேரியட்ல உள்ள வார்த்தைகள், இன்றளவும் உள்ள வார்த்தை. அதை குறித்து வச்சுங்க. அடுத்தது சமத்துவம், ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டி பற்றிய கூற்று கோட்ஸ் என்னன்னு பாருங்க. பூமி என்பது அனைவருக்கும் தாய், அதில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அதனிடம் சம உரிமைகள் பெறுவதற்கு உரிமை உண்டு. இதை சொன்னவர் சீஃப் ஜோசப். அடுத்ததாக, கடந்த காலத்தின் வரலாறு என்பது சமத்துவத்தை மேல் நோக்கிய ஒரு நெடிய போராட்டமாகும். சொன்னவர் எலிசபெத் கார்டி ஷார்டோ. பெருமளவில் இருக்கக்கூடிய ஏழை வர்க்கமும் சிறிய அளவில் வாழும் பணக்கார வர்க்கமும் உள்ள அரசில் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் பணக்கார வர்க்கத்தின் உடைமைகளை பாதுகாக்கும் பொருட்டே அமையும். சொன்னவர் ஹெரால்டு லாஸ்கி. சரிங்களா? செல்வ வளங்களில் உள்ள வேறுபாடுகளை அகற்றி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாட்டின் வளமைகளில் சமமான பங்கை அளிப்பது பொருளாதார சமத்துவமாகும். சொன்னவர் பிரைஸ் பிரபு. அடுத்ததான், எனக்கான உரிமைகளையும் எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். மேலும் இவை எவ்வாறு என்னிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு உரிமையோ அவ்வாறே மற்றவர்களுக்கும் அது பிரிக்க முடியாத உரிமையாகும் என்பதே சமத்துவமாகும். இதை சொன்னவர் வால்ட் விட்மேன். சரிங்களா? இந்த சமத்துவம் என்ற சொல்ல முதல் பயன்படுத்துவர் ராபர்ட் ஓவன். இவர் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். அடுத்தது நம்ம பார்க்க போறது அட்டவணைகள். சரிங்களா? ஷெட்யூல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அட்டவணை குறிச்சுங்க. இப்போ ஒரு டாபிக் போட்டுக்கோங்க, அட்டவணை. எந்தெந்த அட்டவணையில் என்னென்ன இருக்குதுன்றத ஒரு வரிசையாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல எந்தெந்த அட்டவணையில் என்னென்ன பற்றி சொல்லியிருக்காங்க அது ஒரு பகுதியும், எந்தெந்த அட்டவணையில் என்னென்ன ஷரத்துகள் இருக்குது அப்படின்றத ஒரு பகுதிகளையும் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி, எழுதிக்கங்க. அட்டவணைகள்னு போட்டுக்கோங்க, ஷெட்யூல்ஸ். சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், இது வரும்பொழுது எத்தனை அட்டவணை இருந்ததுங்க? 8 அட்டவணைகள் இருந்தது. 1950 இருக்கும்போது பார்க்கும்போது 8 அட்டவணைகள் இருந்தது. தற்போதைய அட்டவணைகளின் எண்ணிக்கை 12. சரிங்களா? 1வது அட்டவணை மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் பிரதேச அதிகாரங்களை குறிப்பிடுகிறது. அப்படி புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டுருங்க. 1வது அட்டவணை போட்டுருங்க. மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அதிகாரங்கள் 1. 2. யூனியன் பிரதேச பகுதிகளின் பெயர்கள் மற்றும் அவற்றின் எல்லைகள். 3. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 1 இந்த அட்டவணையை தெளிவாக எடுத்து இயங்குகிறது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். செகண்ட் ஷெட்யூல் எழுதிங்க. கீழ்கண்ட நபர்களின் சம்பளம், படிகள் மற்றும் சலுகைகள். யாராவது? 1. குடியரசுத் தலைவர். 2. மாநில ஆளுநர். 3. மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். 4. மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர். 5. மாநில சட்டசபைகளின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். 6. மாநில சட்ட மேலவைகளின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர். 7. உச்சநீதிமன்ற நீதிபதிகள். 8. உயர்நீதிமன்ற நீதிபதிகள். 9. இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி. இது செகண்ட் ஷெட்யூல். 3வது அட்டவணை கீழ்கண்ட நபர்களின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியின் வடிவங்கள். 1. மத்திய அமைச்சர். 2. பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள். 3. பாராளுமன்ற உறுப்பினர்கள். 4. உச்சநீதிமன்ற நீதிபதிகள். 5. இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி. 6. மாநில அமைச்சர்கள். 7. மாநில சட்டசபை தேர்தல் வேட்பாளர்கள். 8. மாநில சட்டசபை உறுப்பினர்கள். 9. உயர்நீதிமன்ற நீதிபதிகள். சரிங்களா? இதில் ஒரு சின்ன ஒரு அண்டர்லைன் மாதிரி பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க. குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி வடிவத்தினை கூறுவது ஆர்டிகல் 60, சரத்து 60. சரிங்களா?
துணை குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி வடிவத்தினை கூறுவது ஆர்டிகல் 69. ஓகேங்களா? அடுத்தது 4வது அட்டவணை மாநிலங்களவை. ராஜ்யசபை இருக்கு இல்லைங்களா? மாநிலங்களவையின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி கூறுகிறது. அதுக்கு அடுத்தது 5வது அட்டவணை பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி கூறுகிறது. 6வது அட்டவணை வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியினர் பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான விதிமுறைகளை பற்றியது. 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை கூடும் பட்டியல்களை பற்றியது ஆகும். 3 வகையான பட்டியல்கள் காணப்படுகின்றன. இது 7வது அட்டவணை. இந்த 7வது அட்டவணையில நம்ம 3 பட்டியல்கள் சொல்லிட்டோம். அதுல தொடக்கத்துல என்ன இருந்தது, இப்ப எத்தனை பட்டியல்கள் இருக்கிறதுன்றத எழுதிக்கிங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல எழுதிக்கிங்க. யூனியன் லிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, மத்திய பட்டியல். இதுல தொடக்க காலத்துல எத்தனை துறைகள் இருந்தது? 97 சப்ஜெக்ட்ஸ், 97 துறைகள் இருந்தது. இப்ப எவ்வளவு இருக்கு தற்பொழுது? அதாவது தொடக்க காலத்துல எழுதிக்கிங்க, தற்காலத்தில் எழுதிக்கிங்க. அப்ப மத்திய பட்டியலில் தொடக்க காலத்துல 97 சப்ஜெக்ட்ஸ், 97 துறைகள். தற்பொழுது 100 துறைகள். அடுத்தது மாநில பட்டியல். ஆரம்ப காலத்துல தொடக்கத்துல 66 துறைகள், தற்பொழுது 61 துறைகள். அடுத்தது பொதுப்பட்டியல். ஆரம்பத்துல தொடக்க காலத்தில் 47 துறைகள், 47 சப்ஜெக்ட்ஸ், தற்பொழுது 52 துறைகள். சரிங்களா? இதை குறிச்சு வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது 8வது அட்டவணை. 8வது அட்டவணையில உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறுகிறது. சரிங்களா? அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 14. தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 22. சரிங்களா? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வேணும்னா நான் விரைவாக சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அந்த 22 மொழிகள் என்னன்றது விரைவாக சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இது, அதனால எழுதி வச்சுக்கோங்க. அசாமி கமா, அப்படி கமா போட்டுக்கோங்க. அசாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒடிசி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது, சிந்தி, கொங்கணி, மணிப்புரி, அதாவது மெப்டின்னு பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க. நேபாளி, போடோ, டோகிரி, சாந்திலி, மைத்திலி. இந்த 22 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். சரிங்களா? அடுத்தது 9வது அட்டவணை. இது எப்போ ஆட் பண்றாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம் இல்லையா? 1951ஆம் ஆண்டு 1வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை. இதுல என்னென்ன சொல்றாங்க? நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகளையும் உச்சநீதிமன்றத்தின் நீதி மறு ஆய்வில் விலக்களிக்கப்பட்ட 284 சட்டங்களையும் பற்றி இந்த அட்டவணை கூறுகிறது. அதற்கு அடுத்தது 10வது அட்டவணை. 1985ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின்படி இந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது. சரிங்களா? கட்சித்தாவலின் அடிப்படையில் பாராளுமன்றத்திற்கு மற்றும் சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றிய விதிகளை இது கூறுகின்றது. சரிங்களா? இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்ற கேள்விகள் சில நேரங்கள் வரும். அதுக்கு பதில் சபாநாயகரிடம் மட்டுமே உள்ளது. சரிங்களா? அதுக்கடுத்தது கட்சித்தாவல் தடை சட்டம். இதனுடைய அடிப்படையில் தான் கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் இன்னொரு குறிப்பு எழுதிங்க. கட்சித்தாவல் தடை சட்டம்னு போட்டுட்டு முதலில் செயல்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எழுதி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது 11வது அட்டவணை எழுதிக்கோங்க. 11வது அட்டவணை 1992ஆம் ஆண்டு 73வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை இந்த அட்டவணை குறிப்பிடுகிறது. இதில் 29 தலைப்புகள் உள்ளன. இதனை கிராம பாலிகா அல்லது பஞ்சாயத்து ராஜ் அதிகாரம் என குறிப்பிடுவர். இது 73வது சட்ட திருத்தம். சரிங்களா?
அடுத்ததா 12வது அட்டவணை 1992ஆம் ஆண்டு 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது. நகராட்சியின் அதிகாரம் மற்றும் கடமைகள் இந்த அட்டவணை குறிப்பிடுகிறது. இதில் 18 தலைப்புகள் உள்ளன. இதனை நகர்பாலிகா அல்லது நகர பஞ்சாயத்து எனவும் குறிப்பிடுவர். சரிங்களா? இது மொத்த அட்டவணைகளுடைய உள்ளடக்கத்தோட ஒரு சின்ன சின்ன ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இது வந்து பெருசாக இருக்கும் அட்டவணைகள். தேர்வின் பொருட்டு நம்ம இன்னும் அதை எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இது சேலண்ட் ஃபீச்சர்ஸில் வருது. சரிங்களா? அந்த முகவரி தொடர்பான இந்த விஷயங்களில் வரும்போது நம்ம பார்க்கணும். தனித்தனியாக பார்க்கும்பொழுது இது விரிவாக பார்க்கணும். அடுத்தது அரசியலமைப்பின் பகுதிகள். இந்த அரசியலமைப்பினுடைய பகுதிகளில் இந்த அட்டவணையில் என்னென்ன ஷரத்துகள் இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். இதோட இந்த பார்ட் 2 நம்ம முடிச்சுக்கலாம். இதை சொல்லி முடிச்சுட்டு எழுதிக்கங்க. இப்போ வந்து டைட்டில் போட்டுக்கங்க. எழுதிங்க. நம்பர் 1 இங்கே எழுதிக்கங்க. ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும். ஷரத்துகள் 1லிருந்து 4. அடுத்தது குடியுரிமை ஷரத்து 5லிருந்து 11. அடிப்படை உரிமைகள் ஷரத்து 12லிருந்து 35. அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் ஷரத்து 36லிருந்து 51. அடுத்தது அடிப்படை கடமைகள் ஷரத்து 51A. மத்திய அரசாங்கம் ஷரத்து 52லிருந்து 151. சரிங்களா? அடுத்தது மாநில அரசாங்கம் ஷரத்து 152லிருந்து 237. சரிங்களா? முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதி மாநிலங்கள் ஷரத்து 238. அடுத்ததாக யூனியன் பிரதேசங்கள் ஷரத்து 239லிருந்து 242. ஊராட்சி அமைப்புகள் ஷரத்து 243-243O. சரிங்களா? அடுத்தது நகராட்சி அமைப்புகள் ஷரத்து 243 பி கேபிட்டல் லெட்டர் பி பிராக்கெட்ல 243 பிராக்கெட்ல கேபிட்டல் லெட்டர் ZG. சரிங்களா? அடுத்தது கூட்டுறவு அமைப்புகள் ஷரத்து 243 பிராக்கெட்ல கேபிட்டல் லெட்டர் ZH 200 போடுங்க. 243 பிராக்கெட்ல கேபிட்டல் ZT. அடுத்ததாக தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள். இது ஷரத்து 244-244 கேபிட்டல் A. அடுத்தது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள் ஷரத்து 245 முதல் 263 வரை. சரிங்களா? அடுத்ததாக நிதி சொத்து ஒப்பந்தங்கள் வழக்குகள். இது ஷரத்து 264 முதல் ஷரத்து 300A வரை. சரிங்களா? அடுத்தது வணிகம் வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகள் ஷரத்து 301லிருந்து 307 வரை. அடுத்ததாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள் ஷரத்து 308லிருந்து ஷரத்து 323 வரை. அடுத்தது தீர்ப்பாயங்கள் ஷரத்து 323 கேபிட்டல் A மற்றும் ஷரத்து 323 கேபிட்டல் B. அடுத்ததாக தேர்தல்கள் ஷரத்து 324 முதல் ஷரத்து 329 கேபிட்டல் A. சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள் ஷரத்து 330 முதல் ஷரத்து 342 கேபிட்டல் A. அதற்கு அடுத்ததாக ஆட்சி மொழி ஷரத்து 343லிருந்து ஷரத்து 351 வரை. அதற்கு அடுத்தது நெருக்கடி கால சட்டமுறைகள் ஷரத்து 352லிருந்து ஷரத்து 360 வரை. பல வகைப்பட்டவைகள் ஷரத்து 361லிருந்து 367. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஷரத்து 368. தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள் ஷரத்து 369லிருந்து ஷரத்து 392. குறுந்தாய்ப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் திரும்ப பெறப்பட்ட விதிகள் ஷரத்து 393லிருந்து ஷரத்து 395. ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன். சரிங்களா? இதுக்குள்ள நம்ம இன்டெப்த்தாக நம்ம போவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த பார்ட் ஒரு பார்ட் வந்து எப்போ ஆட் பண்ணாங்கன்றது சொல்கிறேன். அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுங்க. பார்ட் 4A
ரோமன் லெட்டர் 4ன்னு போடணும், கேபிட்டல் லெட்டர் ஏ. சரிங்களா? பார்ட் 4A பகுதி 4 ரோமனில் எழுதுனுங்க. சரிங்களா? ரோமனில் 4 எழுதுங்க, கேபிட்டல் லெட்டர் ஏன்னு போடுங்க. பகுதி 4A அடிப்படை கடமைகளானது, அடிப்படை கடமைகள், இது ஒரு ஐஃபன் போட்டிருக்க 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976 சேர்க்கப்பட்டது. அடுத்தது பகுதி 9, சரிங்களா? பார்ட் 9, இது எல்லாமே ரோமன் லெட்டர் எழுதணும். 9ன்றது நீங்கள் ரோமன் லெட்டர் எழுதணும். சரிங்களா? இது பஞ்சாயத்து ராஜ் ஆனது, இது பஞ்சாயத்து ராஜ், இது ஒரு ஐஃபன் போட்டுருங்க. 73வது சட்ட திருத்தத்தின்படி 1992 சேர்க்கப்பட்டது. அதற்கு அடுத்தது பார்ட் 9A, 9ன்றது ரோமன்ல தான் எழுதணும் நீங்க, கேபிட்டல் ஏ. சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்து. இது எப்ப சேர்க்கிறாங்க? 74வது சட்ட திருத்தத்தின்படி 1992 சேர்க்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக பார்ட் 9B, இது கூட்டுறவு அமைப்புகளானது 97வது சட்ட திருத்தத்தின்படி 2011 சேர்க்கப்பட்டது. அடுத்ததாக பார்ட் 14A, கேபிட்டல் ஏ. தீர்ப்பாயங்கள், இது தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லுது. இது 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976 சேர்க்கப்பட்டது. நண்பர்களே, இப்ப நம்ம பார்ட் 2ல என்ன பார்த்தோம்? பார்ட் 2ல அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ உங்களுக்கு திரும்ப மறுபடியும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி, உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப ஃபார்வர்ட் பண்ணி நல்லா கேளுங்க, நோட்ஸ் எடுத்துக்குங்க. திரும்ப 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 இந்த வீடியோவை அல்லது அந்த காதில் ஹெட்செட் போட்டுட்டு நல்லா ஆடியோவில் கேளுங்க. அதை ஆழ்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆழ்ந்து கேட்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுடைய மனதில் அது நிச்சயம் பதியும். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, அடுத்ததாக நம்ம பார்ட் 3ல நம்ம பார்க்க போகிறது ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் குடியுரிமை. இதை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம அடுத்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் எவ்வளோ விரைவாக உங்களுக்கு இந்த யூனிட்டை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ விரைவாக சொல்கிறேன். நிறைய பேர் என்ன மாணவர்கள் நிறைய பேர் நான் கொஞ்சம் விரைவாக சொல்லித்தரலான்னு பார்த்தேன். ஆனால் மாணவ செல்வங்கள், டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் சகோதரர்கள், நண்பர்கள், ஒரு ஆசிரியர் நம்ம அருகில் உட்கார்ந்து சொல்லி கொடுத்தா எப்படி புரியணுமோ, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மனநிலையில் சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளுக்காக தான் நான் ரொம்ப மெதுவாக உங்களுக்கு புரிகிற வகையில் நிதானமாகவும் ரிப்பீட்டடாக திரும்பவும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏதோ நான் வணங்கக்கூடிய இந்த சித்தர்களுடைய அருளால் ஒரு 25 ஆண்டுகால அனுபவம், என்னால் இயன்றளவு உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நீங்கள் எழுதி வெற்றி பெற முடியுமோ அதை விரைவாக உங்களால் முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லி, வெற்றி என்பது வெகு தொலைவில் இல்லை, இதை மட்டும் நான் உங்களுக்கு ஊர்ஜிதமாக சொல்கிறேன். நல்ல நிறைவான மனதோடு படிங்க, நம்பிக்கையோடு படிங்க, நிச்சயம் வெற்றி உங்களுக்கானது, அதை மாற்றவே முடியாது. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விரைவாக ஒரு அரசு ஊழியராக வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம், எனது நம்பிக்கை. அதனால தான் நான் என்னுடைய பசு அகாடமின்னு நான் சொல்லும்பொழுது கூட என்ன சொல்லுவேன், கெட் அட்மிஷன், கெட் ஜாப்னு. அப்போது நீங்கள் அந்த குறிக்கோளோட, அந்த எண்ணத்தோடு நீங்கள் செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக வெற்றி உங்களுடையது. அடுத்த இனிய பதிவுகள் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது உங்கள் பசு அகாடமி, உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான முழுமையான வழிகாட்டி. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் பிள்ளைகள், சகோதரர்கள், உறவினர்கள், இவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அலர்ட்ஸ் உங்களுக்கு வரும். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அதில் கமெண்ட்ஸில் போடுங்க, அல்லது என்னுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னால் இயன்ற அளவு உங்களுக்கு எந்த விதத்திலாவது உங்களுக்கு நான் எந்த வகையெல்லாம் உதவ முடியுமோ அந்த வகையில் நிச்சயமாக நான் உதவுகிறேன். அடுத்த இனிய பொழிவுகள் வருவதை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது வழக்கறிஞர் என் பசுபதி. நன்றி, வணக்கம்.